சங்கீதம் 37 வசனம் 23, 24 சேர்ந்து வாசிக்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான நாளில் உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஆவியான ஒரு அசைவாடினதற்காக நன்றி. எங்களை நீர் அபிஷேகித்த தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படுவதாக, எங்களோடு கூட பேசுவதாக. ஆண்டவரே தகப்பனை அடியேனை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக ஒவ்வொருடைய செவிகளும் விருத்த சேதனம் அண்டமடட்டும். ஆண்டவரே அப்பா தகப்பனை இந்த இருதயத்தின் நுனித்தோல் இயேசுவின் நாமத்தினால் விருத்த சேதனம் அடைவதாக வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. சோக்கமோ சோர்வுகளோ அவங்களை மேற்கொள்ளாதபடி விழித்திருந்து ஆண்டவர் வார்த்தைகளை கேட்டு பலப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் எல்லாம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த வசனம் பேதுருக்கு நல்லாவே பொருந்தும். ஆமென், அல்லேலூயா. பேதுரு மறுதலித்து விழுந்து போனவனாய் காணப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணல, அவனை தள்ளி விடலை. சில பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, அந்த என்னது மனமாற்றத்தை கொடுக்கல. ஆண்டவரோடு கூட மீண்டுமாய் மனம் மாறி ஒப்புரவு ஆகாமலே என்ன பண்ணிட்டாங்க, சில பேர் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டானுச்சு. உதாரணத்துக்கு நமக்கு யூதாஸ் தெரியும். யூதாஸ் என்ன பண்ணா, அட்டி கொடுக்கிறவனா இருந்தான். அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன பண்ண, மன கசந்து அழுதான். ஆனாலும் என்ன பண்ணல, அவனுக்கு அந்த இரக்கம் கிடைக்கல, ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கல. ஆனால் பேதுருக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமே, கர்த்தர் என்ன பண்ணாரு, பேதுருவை மீண்டுமாக தூக்கி எடுத்தார். அவன் என்ன பண்ணல, தள்ளி விடல. ஆமே, அவன் விழுந்து போனான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணல, தள்ளி விடலை. அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன பண்ணுறாருன்னா, நீ விழுந்தாலும் என்ன பண்ணுறது இல்லை, தள்ளுண்டு போவது இல்லை. ஆமே, அல்லேலூயா. நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை, கர்த்தர் தமது கையினாலே தாங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரா, தம்முடைய கையினாலே தாங்குகிறார் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்தில் விழுந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. அதையும் பார்த்தோம். சில நேரத்தில் நம்ம எதிர்பாராத விதமாக, எப்படி நம்ம ரோட்டில் போகும்போது கல் தடுக்கி ஏதோ தடுக்கி கீழே விழுந்துடும், எதிர்பாராத விதத்தில். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், சில நேரத்தில் விழுந்து போகிறோம். நம்ம இருக்கிற ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணிடுறோம், விழுந்து போகிறோம். அப்படி விழுந்து போனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, மீண்டுமாக என்ன பண்ணுறாரு, தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தா தவறான புரிந்து கொள்ளுதலின் மூலமாக சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், நாம் செய்கிற காரியத்தின் நிமித்தமாக சில நேரம் விழுந்து போகிறோம். அப்படி தவறான தீர்மானம் எடுத்து காரியத்தை நடப்பிக்கும் பொழுது, இப்படி செஞ்சால் சரியாக இருக்கும், ஒருவேளை நம்ம பிஸ்னஸே ஆரம்பிக்கலாமே, ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளலாமே, இந்த பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம தவறான முடிவெடுத்து அந்த காரியத்தை செய்ய முற்படுகிறோம். அதனால் என்ன வருகிறது, தோல்வி வருகிறது, வெற்றி இல்லை, விழுந்து போகிறோம். நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் முற்றிலுமா என்ன பண்ணுது, அழிந்து போச்சு. எல்லாம் எங்கே போயிடுச்சு, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நீ விழுந்து போனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், மீண்டுமாய் அவர் தூக்கி எடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ தள்ளுண்டு போகிறது கிடையாது. அதே போல் நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலை நிமித்தமாக நம்ம குடும்பத்தில் வருகிற போராட்டங்கள், சில எதிர்பாராத காரியங்கள், இழப்புகள், இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வருகிறது, இழப்புகள் வருகிறது, விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொல்றாரு, விழுந்து போன நம்மளை தூக்கி எடுப்பேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை விழுந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, அவர் நம்மளை தூக்கி எடுத்து நீ தள்ளப்பட்டு போகிறதில்லைன்னு சொல்லி கர்த்தர் அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அப்படி நம்ம கீழே விழும் பொழுது என்ன பண்ணுறாரா, அவரது கரத்தினால என்ன பண்ணுறாரா, அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறாரு. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நம்மளை தாங்குகிறார். ஆமே, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறது, மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம என்ன பண்ண போறாரு, தாங்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் சொன்னாரு. நம்ம ஏசாயால வாசிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, ஏசாயால உன்னை முதிர் வயதானாலும் நான் என்ன பண்ணுவேன்,
உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாய் கருவிலே தாங்கின தேவன் ஆயுள் முழுவதும் நம்மளை தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியா கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை தாங்கி வழி நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ். சங்கீத பகுதியில் 3 விதமான, இந்த சங்கீதம் 37 3 விதமான காரியங்களை அதில் பார்க்க முடியும். ஒன்று, நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதம் 37 நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும். நீதிமான் எப்படி இருக்கணும், அவனுக்கு கர்த்தர் என்னென்ன ஆலோசனை கொடுக்கிறான்னு சொல்லி. அதே போல 2வது, நீதிமானுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்ன, அதுவும் அந்த சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல துன்மார்க்கனுடைய அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? சங்கீதம் 37 தாவீதின் மூலமாக கர்த்தர் இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் விசேஷமாக இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி அந்த 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார், அவன் விழுந்தாலும் என்ன பண்றதில்ல, தள்ளுண்டு போறதில்ல, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். அப்ப கர்த்தர் யாரை தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதே சங்கீதம் 37வது சங்கீதத்துல 17வது வசனத்தை வாசிக்கலாமா? துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் யாரை தாங்குகிறாரு? யாரை தாங்குகிறாருங்க? நீதிமான்களை தாங்குகிறார். நீதிமான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீதிமான்னா நல்லவன், உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாரை தான் தாங்குறாரு? நீதிமான நல்லவனா இருக்கிறவன, உத்தமனா இருக்கிறவன கர்த்தர் தாங்குகிறார். அப்ப நீதிமான்கள் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு புரியல. நீதிமான்களை கர்த்தர் நல்ல கருத்தை வைத்து ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்ப நம்ம நல்லவர்கள், நம்ம நல்லவர்களா இல்லையா? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நல்லவர்கள். ஆனா நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுது? நம்ம செய்யற காரியத்தை பார்த்துட்டு வேற யாரும் சொல்ல வேணாம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல வேணாம், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல வேணாம், நம்மோடு கூட பழகிறவங்க சொல்ல வேணாம், நம்முடைய மனசாட்சி நம்மள என்ன பண்ணுது? பல நேரத்துல நீ பாவி, குற்றம் உள்ளவன், நீ என்ன பண்ண, துணிகரமா பாவம் செஞ்ச, மறைமுகமா பாவம் செய்தன்னு சொல்லி நம்முடைய மனசாட்சியே நம்மளை என்ன பண்ணுகிறது? குற்றப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. யோபுல வாசிக்கும் பொழுது, யோபு 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கலாமா? யோபு 15 வசனம் 14. மனுஷனானவன் பரிசுத்தமா இருக்கிறதற்கும் ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானா இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்ப ஸ்ரீனிடத்துல பிறந்த எவனும் என்ன பண்ண முடியாது? நீதிமானா இருக்க முடியாது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல ரோமர்ல வாசிக்கும் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அதே போல நீதிமான் அப்படின்னா தான் செய்கிற கிரியினால ஒருவன் என்ன பண்றதில்லை? நீதிமான் ஆக்கப்படுவது கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. பிறக்கும் பொழுதே மனுஷன் என்னதான் பண்றான்? பாவியாக தான் பிறக்கிறான். அவன் பாவம் செய்யறானோ செய்யலையோ அது முக்கியம் இல்லை. அவன் பிறக்கும் பொழுதே என்ன ஆகிறான்? பாவமான ஜீனோட தான் கூட பிறக்கிறான். ஆமென். அவன் பாவம் செய்யறதுனால பாவி அல்ல, அவன் பாவத்தினோடு கூட பிறந்ததுனால என்ன பண்றான்? பாவம் செய்கிறான். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? தேவதூதருக்கு கை கூடாம நம்ம கை கொடுத்தாராம். ஏன்னா தேவதூதர்களுக்கு பாவம் செய்வதற்கான எந்த ஜீனும் கிடையாது. ஆனா நமக்கு என்ன இருக்கிறது? பாவமான அந்த ஜீன் இருக்கிறது. அதனால அந்த ஜீன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ற? ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் ஒருவன் நீதிமான மாற முடியாது. நம்ம வாயினால சொல்லுகிறதுனால நீதிமான் ஆக முடியாது. நான் செய்கிற கிரியினாலும் நான் என்ன பண்ண முடியாது? நீதிமானாய் மாற முடியாது. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆமென்,
ஹல்லேலூயா. அப்ப இலவசமாக தான் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம யாரு? நீதிமான்கள். ஆமென். அதனால நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு தடவை சொல்லிடலாமா? நீதிமான். ஆமென். நான் நீதிமான் சொல்லிருங்க. அதுதான் பெர்க்மன் ஐயா சொன்னார், பாடினாங்க. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப கர்த்தர் நம்மளை எப்படிதான் பார்க்கிறாரு? நீதிமானாய் பார்க்கிறார். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதிமான்களா இருக்கிறோம். அதனால சொன்ன லூக்கா வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்துல அங்க 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தவன் பரிசேயன், இன்னொருத்தவன் ஆயக்காரன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா என்ற சிலரை குறித்து ஒரு உவமையை சொன்னார். இந்த வாயினால நீதிமானா ஆக்கப்படுவாங்களா? அது இதுதான். இவன் என்ன பண்றான்? பரிசேயன் தன்னை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை எப்போ என்ன பண்றான்? அற்பமா எண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அதனாலதான் அவன் போய் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும் பொழுது தன்னுடைய காரியத்திற்காக ஜெபம் பண்றதை காட்டிலும் மற்றவனை குற்றப்படுத்தி என்ன பண்றான்? தன்னை நீதிமானாக காண்பிக்கும்படியாக ஜெபம் பண்றான். அதான் 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? 11ல பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போனா என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தேவையோ அதை தான் கேட்கணும். அதே போல சுவிசேஷம் அறிவிக்க போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க தேவன் அப்படி, அந்த சிலை எப்படி, அப்படி அது கிடையாது. நம்ம எதுக்காக போனோம்? தேவனை அறிவிக்க தான் போனோம். ஹல்லேலூயா. யார் அறிவிக்க போனோம்? இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய மகத்துவத்தை அறிவிக்கிறதுக்காக போனோம். அப்ப அதை மாத்திரம் தான் சொல்லணும். அதே போல ஜெப சம்பந்த ஜெபம் பண்ண போனோம்னா நாம எதற்காக ஜெபம் பண்ண வேண்டுமோ அதை மாத்திரம் தான் ஜெபம் பண்ணணும். மற்றவர்களை குற்றப்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணவும் கூடாது. பரிசேயன் என்னதான் பண்ணா? மற்றவனை குற்றப்படுத்தி என்ன பண்ணா? ஜெபம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அதன் முடிவு என்ன ஆனிச்சு? போகும்போது யார் நீதிமான் ஆக்கப்பட்டு போனாங்கன்னா, அவனல்ல இவனே, யாரு? ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஏன் காரணம் அப்படின்னா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்ப நீதிமானாய் மாற்றப்படுகிறான் அப்படின்னா, தன்னை பாவி என்று உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு நிற்கும் பொழுது அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம என்ன பண்றதில்ல? அந்த உணர்வே இருக்கிறதில்ல. நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதில்ல? உணர்வே இருக்கிறதில்ல. மாறாக என்னதான் பண்றோம்? குற்றப்படுத்துதலா இருக்கிறோம். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்துல என்ன பண்றோம்? குற்றப்படுத்தி ஜெபம் பண்றவங்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? முதலாவது நாம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். நீதிமான் அப்படின்னா ஒரு தடவை ஆண்டவர் ரத்தத்தினால கழுவிட்டாரு, அதனால நீதிமானா ஜீவிக்கணும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களா நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தம் என்ன பண்ணணும்? நம்மளை கழுவணும், சுத்திகரிக்கணும். பிரைஸ் எல்லாம். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நீதிமான்களாகவே இந்த பூமியில ஜீவிக்க முடியும். அப்ப நீதிமான்கள் தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அவன் தள்ளுண்டு போகாம கர்த்தர் காக்கிற தேவனா இருக்கிறார். அந்த நீதிமான தான் கர்த்தர் என்ன பண்றாரு? தமது கையினாலே தாங்குகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல பார்க்கும் பொழுது நம்ம லூக்கா 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்க ஒரு பெண் இருக்கிறாங்க, பாவியான ஒரு ஸ்திரீ. அவங்க வந்து என்ன பண்றாங்க? ஏசப்பா பரிசேயனாகிய சீமோன் வீட்டுல போய் போறாங்க. போகும் பொழுது ஏசப்பா பார்த்துட்டு அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த பாவியான ஸ்திரீ பின்னால வந்து அழுது என்ன பண்றாரு? அவருடைய கண்ணீரால அவர் பாதத்தை நனைத்து என்ன பண்ண, தன்னுடைய தலைமையினால அவர் பாதத்தை துடைக்கிறாங்களாம். அது மாத்திரமல்ல, பரிமள தைலத்தை பூசி ஆண்டவருக்கு என்ன பண்றார்? மகிமை செலுத்துகிறான். அப்ப அவன் பரிசேயன் என்ன பண்றான்? இல்லத்துல யோசிக்கிறான்,
இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்பதே அவர் அறிந்திருக்க கூடும் என்று சொல்லி அவர் தன்னுடைய நினைவில் என்ன பண்றான், மற்றவளே அவளை என்ன பண்றான், பாவியாக நியாயம் தீர்க்கிறவனாய் காணப்படுகிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அவனுடைய இருதயத்தையும் அறிந்தார். ஆமே, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 47 வசனம் வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 47 வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல். ஹல்லேலூயா, பிரைஸ். கர்த்தர் என்ன பண்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவள் அந்த நேரத்தில் என்ன பண்றா, தன்னை உணர்ந்து தேவ சமூகத்தில் நிற்கிறவரால் காணப்பட்டா. ஹல்லேலூயா, பிரைஸ். அப்ப நீதிமானாய் மாற்றப்படுவது நம்முடைய கிரியினால அல்ல, நம்ம செய்கிற நன்மையான காரியம். உலகத்துல பல மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள், நல்ல பணக்காரவங்க, பல பேர் என்ன பண்றாங்க, நன்மை செய்தா, தானம் தர்மம் செய்தா நம்ம என்ன பண்ணலாம், நீதிமானாய் மாற்றப்பட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம பூமியில செய்கிற காரியத்திற்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். அதனால கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, அதனால அவங்க நன்மை தராம இருக்க மாட்டாரு. அவன் நன்மை செய்தானா அவனுக்கு பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா ஒரு மனுஷன் நீதிமானாய் மாற்றப்படுது எதனாலதான், இயேசுவினுடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் ஒரு மனுஷன் என்ன பண்றான், நீதிமானாக மாற்றப்படுகிறான். நாம் செய்கிற கிரியையினாலேயோ, நாம் செய்கிற தான தர்மங்களினாலேயோ, இல்ல ஒருவேளை நான் நீதிமானாய் நல்லவனாய் வாழ்கிறதுனாலே நான் என்ன பண்ண போறது இல்ல, ஒருபோதும் நீதிமானாய் மாற போறது கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாரை தாங்குவாரு, நீதிமானை தாங்குகிறார். நீதிமான் எப்படி மாற்றப்படுகிறான், இயேசுவின் ரத்தத்தினால ஒருவன் என்ன பண்றான், நீதிமானாய் மாற்றப்படுகிறான். இரண்டாவது, நீதிமான ஒரு மனிதன் எப்படி மாற்றப்படுகிறான். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீதிமான். இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் யாரா, நீதிமானா இருக்கிறான். அவன் தான் நல்லவன். நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன பண்ண உறுதிப்படுத்தப்படும். அந்த நல்ல மனுஷனுக்கு பேர் தான் என்னது, நீதிமான். அப்ப இந்த நீதிமான் ஒருத்தவன் இருக்கணும், நீதிமானா இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவருடைய கட்டளையின்படி, கற்பனைகளின்படி, நியாயத்தின்படி உண்மையா இருப்பானாகில் அவன் தான் யாரா, நீதிமானா இருக்கிறான். அப்ப நீதிமானுக்கென்று கர்த்தர் சில கட்டளைகளை வைத்திருக்கிறார், சில காரியங்களை வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம 5ல இருந்து வாசிக்கும் பொழுது, 5ல இருந்து வாசிக்கலாமா? ஒவ்வொரு வருஷமும் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா, மலைகளின் மேலே சாப்பிடாமல் இருக்கணும். மலைகள் அப்படின்னா என்னது, சரி ஓகே, மலைகள்னா மலைகள்ல தான் பலவிதமான விக்கிரக தோப்புகள் இருக்கிற இடம். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதான், சாப்பிடுறவர்களா இருக்கக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நம்ம பார்க்குறோம், நம்முடைய பிள்ளைகளை எங்க இருக்கிறாங்க, பல நேரத்தில் மலைகளில் தான் இருக்கிறாங்க. எங்கே போய் உட்காரக்கூடாதோ அங்கே தான் உட்காந்துருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்க, பலதை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. உணர்ந்தா சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன பண்ணக்கூடாதான், மலைகளின் மேலே சாப்பிடாமலும், என்னது ஏதோ சொல்லுவாங்களா, பனைமரத்துக்கு கீழே பாலை குடிச்சாலும் என்னதான் சொல்லுவாங்களா, கல்லு தான் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணக்கூடாது, பனைமரத்துக்கு கீழே நிற்கக்கூடாது. பார்த்துக்கங்க, கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது, நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், மீட்கப்பட்டுட்டோம், மீண்டுமா என்ன பண்ணக்கூடாது, அந்த விக்கிரகமான காரியத்துக்கு நேராக என்ன பண்ணக்கூடாது, திரும்பி போகக்கூடாது. மீண்டுமா என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கி போகிறதா இருக்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம். ஒரு தடவை, அதாவது ஆண்டவர் சொன்ன, கலப்பின் மேல் கை வைத்து என்ன பண்ணக்கூடாது, பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. அப்ப நரகலான விக்கிரகங்கள் மேல என்ன பண்ணக்கூடாது, இனி நம்முடைய கண்கள் போக கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். மூணாவது, தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோட சேராமலும். அப்ப விபச்சாரம், வேசித்தனம் செய்யாமல் இருக்கணும். அதே போல ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கு உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆமே. கடன் வாங்கினதை அந்த அடமானம் வச்சு நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம அடமானம் வைக்கிறோம், சில நேரத்தில் பிறகிட்ட அடமானம் வாங்கிக்கிறோம். அதை வாங்கினா என்ன பண்ணிடணுமா, திரும்ப கொடுத்துடணுமா. ஆமே. ஹல்லேலூயா. பல நேரத்தில் என்ன சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி தான் என்ன பண்ணுது, நம்ம கொடுத்ததை திரும்ப வாங்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் என்ன பண்ண, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, வட்டி வாங்கவும் கூடாது. ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவசரத்துக்கு என்ன பண்ணுறோம், யாரை கேட்குறாங்க, கொடுங்க, இருந்தால் கொடுங்க, கடன் வாங்கி கொடுக்க வேணாம், இருந்தால் கொடுங்க. அதே போல் அதுக்காக என்ன பண்ணிடாதீங்க, வட்டியே நீங்கள் வாங்கிடாதீங்க. ஆமே. அதனால் ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரத்தை என்ன பண்ணாத, நீ வட்டி வாங்கிறாத, ஏன்னா அது நமக்கு சாபமாக இருக்கும். வட்டி கொடுக்குறவங்களாம் சந்தோஷமாக தான் கொடுக்குறானா? வட்டி கொடுக்குறவங்களாம் இப்போ ஃபைனான்ஸ் எடுக்கிறீங்க, 1000 ரூபாய்க்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் வட்டி, 250 ரூபா வட்டி. அந்த 250 ரூபா அவனுக்கு கொடுக்கும்போது சந்தோஷமாக நம்ம கொடுக்குறோமா? எவ்வளோ வைத்தறிச்ச போகிறோம் நம்ம, அதை வாங்கிட்டு நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பிரைஸ்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, வட்டி வாங்காத. ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். அப்படியெல்லாம் இருந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அதே போல் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், பொலிசை வாங்குறோம், லஞ்சம் வாங்குறோம், ஏதாச்சும் என்ன பரிதானம் வாங்கிக்கிறோம். இந்த காரியத்தை செய்தனா அன்பளிப்பாக கொடுக்குறேங்க வச்சுக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். பிரைஸ் எல்லாம். ஆனால் எலிசா என்ன பண்ணலை, அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய கற்பனையின்படி நடக்கும் பொழுது, உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது, அவன் தான் எப்படி இருக்கிறான்னா, நீதிமானா இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப நீதிமான ஒரு மனிதன் எப்படி மாற்றப்படுகிறான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவருடைய கிருபையினாலே பிரைஸ் ரட்சிக்கப்பட்டவன் தான் என்ன பண்றான், நீதிமானா இருக்கிறான். ரெண்டாவது, நீதிமான ஒரு மனுஷன் எப்படி மாற்றப்பட இருக்கிறான் அப்படின்னா, அவருடைய கற்பனையின்படி உண்மையாய் நடக்கிறவன் தான் எப்படி இருக்கிறானா, அவன் நீதிமானா இருக்கிறான். வேதத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்தான். மரியாளுடைய கணவனா இருக்கிற யோசேப்பு, திருமணத்துக்கு முன்பதாக மரியாள் என்ன பண்ணியிருந்தாங்க, கருவுற்று இருந்தாங்க. அதை கருவுற்று இருந்ததை அவன் அறிந்ததுனால, யோசேப்பு அவன் நீதிமானா இருந்ததுனால அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆனால் நாம் என்ன பண்ணிடுவோம், ஒரு சின்ன தவறுக்கு என்ன பண்ணிடுவோம், என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிடுவோம். ஆனால் யோசேப்பு நீதிமானா இருந்தார். நீதிமானா இருந்ததுனால தனக்கு இதுவரைக்கும் கல்யாணம் கூட ஆகலை, நியமிக்கப்பட்டிருக்க, நிச்சயம் தான் இருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள அவர் என்ன பண்ணாரு, ரகசியமாய் தள்ளிவிடலாம்னு சொல்லி நினைச்சாரு. இவளை நான் அவமானப்படுத்தக்கூடாது, இவளுக்கு எந்த விதமான நிந்தை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நீதிமானா இருக்கிற அந்த மனிதன் என்ன பண்ணாரு, இவளை ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று சொல்லி நினைச்சான். ஆமே. அதே போல கர்த்தர் என்ன பண்ண, அவனோடு கூட பேசுகிறார். தேவதூதன் வந்து பேசுகிறாரு. பேசும் பொழுது நீ மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதுன்னு சொல்லும் பொழுது மீண்டும் என்ன பண்ணாரு, சேர்த்துக்கொள்ளுகிறானான்னு காணப்பட்டான். அதுதான் நீதிமானுக்குரிய அடையாளம். ஆமே. நீதிமான் யாரை என்ன பண்ண மாட்டான், அவமானப்படுத்த மாட்டான். ஆமே. ஹல்லேலூயா. அவங்க தவறே செய்த, நீங்க பாருங்க, திருமணத்துக்கு முன்பதாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணி கல்லெறிஞ்சு கொள்றதுதான் சட்டம். ஒருவேளை அவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தானா மரியாள் என்ன பண்ணியிருக்கணும், செத்து போயிருக்கணும். ஆனால் அவர் நீதிமானா இருந்தார். நீதிமானா இருக்கிற இடத்துல இரக்கம் காணப்பட்டுச்சு, நீதிமானா இருந்த இடத்துல அன்பு காணப்பட்டுச்சு, கருணை காணப்பட்டுச்சு. அப்ப நாமளும் நீதிமானா இருப்போமானால் நமக்கு வந்தா என்னது, நமக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஆமே. அது மாதிரிதான் மற்றவங்களுக்கு வந்தா அது என்ன கிடையாது, அது வந்து ஒரு நியூஸ். நமக்கு வந்தா என்ன, அது பெரிய பாதிப்பு. அதனால நம்ம நீஸ் என்ன பண்ண பரப்பிக்கிட்டே இருக்கிறோம். விழுந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு குறித்த தவறான காரியத்தை எவ்வளவு பரப்ப முடியுமோ பரப்புகிறோம். ஒரு ஊழியக்காரர், நல்ல வல்லமையான ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், திடீர்னு ஒரு இடத்துல விழுந்துட்டாரு, உடனே என்ன பண்ணிடுறாங்க, எவ்வளவா பேச முடியுமோ அவ்வளவா என்ன பண்ணாங்க பேசி, நீங்க யூடியூப்லாம் பார்க்கலாம். அதனால நான் எந்த பேரையும் சொல்ல விரும்பல. அப்ப பார்க்கிறோம், ஒருத்தர் விழும் பொழுது அந்த விழுகையில தூக்கி எடுக்கிறவன் தான் நீதிமான். ஆமே. ஹல்லேலூயா. அந்த விழுகையில சந்தோஷப்படுகிறவன் நீதிமான் அல்ல, அவன் துன்மார்க்கனா இருக்கிறான். ஹல்லேலூயா. யோசேப்பு நீதிமானா இருந்தா, தனக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற அந்த மரியாள், அவள் கர்ப்பம் தரித்த திருமணத்துக்கு முன்பதாகவே, ஹல்லேலூயா, ஒன்றாக கூடி வாழ்வுக்கு முன்பதாக கர்ப்பம் தரித்தவளா இருந்தா என்பதை அறிந்து கொண்டு அவள் என்ன பண்ணாரு, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட நினைச்சாரு. மீண்டுமா தேவன் அவனோடு கூட இடைப்பட்டு சேர்த்துக்கொண்டு சொல்லும் பொழுது அவர் சேர்த்துக்கொண்ட நீதிமானா இருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் நீதிமானுக்குரிய அடையாளம்.
ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நீதிமானுக்கு தான் கர்த்தர் பண்ண. அவன் விழுந்தாலும் என்ன பண்றது இல்ல, அவன் தள்ளுண்டு போறது இல்ல, கர்த்தர் அவனை தான் தாங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை நீதிமானா வைத்திருக்கிறார். நம்ம பாவிகள் அல்ல, கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களை வைத்திருக்கிறார். அப்ப நீதிமானா இருக்கிற நாம அந்த நீதிமானுக்கு ஏற்ற குணாதிசயத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய சுய நீதியின்படியாக நான் நீதிமான் மாற முடியாது, நீதிமான் ஆக்கப்பட முடியாது. நான் செய்கிற கிரியையினால நீதிமான் ஆக்கப்பட முடியாது. தேவனே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அப்ப நீதிமானாய் மாற்றியிருக்கப்பட்டிருக்கிற நான் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவனை கர்த்தர் என்ன பண்றாரு? தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். பார்க்கிறோம், நீதிமானதான் என்ன பண்றாரு? கர்த்தர் தாங்குகிறார். ஆமென். எப்படி தாங்குகிறாரு? சங்கீதம் அதே 37:24 வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கும், எப்படி அவனை கர்த்தர் தாங்குகிறார். விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் தாங்குகிறார். எப்படி தாங்குகிறாரா? அவருடைய கரத்தினாலே நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம பார்க்கணும், அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, கர்த்தர் உங்களை தாங்குவாரு. கர்த்தர் தமது கரத்தினால உங்களை தாங்குவாரு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பார்க்கணும், தாங்குறோம், ஊழியத்தை தாங்குறோம் அப்படின்னா என்ன பண்றோம்? அதுக்கு இங்கிலீஷ் சொல்ல சப்போர்ட் பண்றது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா? நமக்கு சப்போர்ட் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள என்ன பண்றாரா? சப்போர்ட் பண்ற. சப்போர்ட் ரெண்டு விதத்துல பண்ண முடியும். ஒரு பையன் இருக்கிறான், ரொம்ப ஏழையான பையன். அவன் படிக்கிறதுக்கான எந்த விதமான பொருளாதார தேவையும் அவன்கிட்ட சந்திக்கப்படலை. இப்போ நமக்கு உதவி செய்யணும். அவன் இப்போ காலேஜ் படிக்கிறான்னு வச்சுக்குவோம், ஒரு 50,000 ஃபீஸ் கட்டணும். நம்மளால எவ்வளோ கொடுக்க முடியும்? ஒரு 1000 கொடுக்கலாம். சரி, முடிஞ்சால் ஒரு நீங்கள் 5000 கூட கொடுக்குறவங்க இருப்பீங்க, ப்ரைஸ் 10,000 கொடுக்குறவங்களும் இருப்பீங்க. ஆனால் 50,000 கொடுக்குறதுனா நம்மளால முடியாத காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சப்போர்ட் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நீ 4 வருஷம் படி, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆமென். அப்போ தேவனும் என்ன பண்ணுறாரு? சப்போர்ட் பண்ணுறாரு. சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு? பகுதி சப்போர்ட் பண்ணுறாரு, சில நேரத்தில் முழுமையான சப்போர்ட்டும் பண்ணுறாரு. அந்த முழுமையான சப்போர்ட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நீதிமான்களுக்கு தான் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிற எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. யாரையும் ஆண்டவர் வந்த தேவ சமூகத்துக்கு வந்த யாரையும் ஆண்டவர் என்ன பண்றதுல வெறுமையா அனுப்புகிறது தேவன் அல்ல, எல்லாரும் கொடுக்கிறாரு. ஆனா அந்த முழுமையான அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமான என்ன பண்றாரா? அவரது கரத்தினாலே தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன பண்றாரா? அவரது கரத்தினாலே தாங்குகிற தேவனா இருக்கு. அதான் ஏசாயா 41:10 வாசிக்கும் பொழுது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்ற, உன்னை கரத்தினால என்ன பண்ணுவேன்? உன்னை நான் தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி கரத்தினால தாங்குகிறார் அப்படின்னா, முதலாவது அவர் என்ன பண்ணார்? கரத்தை பிடித்து தாங்குகிறார். எப்படி பிடித்து தாங்குகிறாராம்? சங்கீதம் 139 சங்கீதம் 10வது வசனம் வாசிக்கலாம். முது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமே, கர்த்தருடைய கரம் நம்மளை பிடித்து நம்மளை தாங்கி நடத்துகிறதா இருக்கிறது. அதில் மேலேருந்து வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தில், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்தில் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமே, நம்ம எங்க போனாலும் கர்த்தருடைய கரம் அது தாங்குகிறது, நம்மளை பிடிக்கிறதா இருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? தமது கரத்தினாலே நம்மளை பிடித்து தாங்கி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால யாக்கோபை குறித்து பார்க்கும்போது உபாகமத்தில் வாசிக்கலாம். உபாகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் நீங்க கூட பாருங்க. பாலான நிலத்திலும் இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டு பிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். எங்க? ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியில பாலான நிலத்துல அவன் என்ன பண்ணார? கண்டு அவனை பிடித்தார். ஆமே, பிடித்து என்ன பண்ணாரு? அவனை நடத்தினார், தாங்கி அவனை நடத்துகிறார், தப்புவிக்கிறார், வழி நடத்துகிறார், எல்லா காரியத்தையும் செய்கிறார்.
அப்ப அதே போலதான் தேவனும் என்ன பண்றாரா, நாம எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, நம்மளை தாங்கி பிடிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, தாங்கி பிடிக்கிற தேவனா, தமது கரத்தினாலே பிடித்து தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது நோவா என்ன பண்ணாரு, ஒரு புறாவை அனுப்புனாரு. புறாவை அனுப்பிட்டு இப்ப என்ன பண்ணா, 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள்ளே சேர்த்து கொண்டான். ஆமே, இது நமக்கு தெரிஞ்சதுதான். புறாவை என்ன பண்ற, வெளியே விடுகிறா. வெளியில பார்த்தா இப்ப என்ன பண்ண, எங்க பார்த்தாலும் அழுகின பிணங்கள் தான், தண்ணியும் அது மிதந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அந்த புறா பரிசுத்தமானது, அதுக்கு தானே அடையாளமா இருக்குது புறா. அது எங்க இருக்க, தீட்டான இடத்துல போய் உட்காராது. அப்ப என்ன பண்ணுது, அது போகுது, அந்த பூமியில போய் இருக்கும் பொழுது அங்க உட்கார்ந்து இளைப்பாறுகிறதுக்கு வழி இல்லாம மீண்டும் என்ன பண்ணுது, திரும்ப வருகிறது. அப்ப திரும்ப வரும் பொழுது நோவா என்ன பண்றாரு, அதை பிடித்து தன்னிடமாக சேர்த்து கொள்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். உள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு, வெளியில போனா என்ன இருக்கு, அசுத்தம் இருக்கிறது. நாமளும் சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நீதிமான நடந்து கொள்கிறோம். ஆனா வெளியே போகும் பொழுது பலவிதமான போராட்டங்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறது. நம்மளை பாவத்தில் விளைவிக்கிற அசுத்தமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. நம்ம இளைப்பாற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம திரும்ப வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரா, மீண்டுமாய் பிடித்து தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். உள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறோம். ஆனா ஒரே 7 நாள் என்ன பண்ண முடியாது, உள்ளே இருக்க முடியாது. 6 நாள் என்ன பண்ணி ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? அப்ப போகும்போது என்ன வருது, உலகம் எப்படி இருக்குது, அசுத்தமா இருக்கிறது. உலகத்துல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதுவுமே இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. அப்ப எப்பதான் இளைப்பாறுதல் கிடைக்குது, தேவ சமூகத்துல வரும்பொழுது தான் இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அப்ப தேவ சமூகத்துல வரும்பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, எப்படி நோவா அந்த புறாவை பிடித்து மீண்டுமா தன்னிடமே சேர்த்து கொண்டாரோ, அதே போல அவர் என்ன பண்ற, நம்மளை மீண்டுமா பிடித்து சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை பிடிக்கும்படியாக போனார். கிறிஸ்தவர்களை பிடிக்கும்படியாக போன அந்த சவுலை கர்த்தர் என்ன பண்ணாரு, பிடிச்சார். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை பிடிச்சிட்டு இப்ப என்ன பண்றாரு, அவனுடைய காரியத்தை எல்லாம் மாற்றி இப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக காரியத்தை செய்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, பிரைஸ். எப்படி அந்த பவுலை கர்த்தர் பிடித்தாரோ அதே போல தான் கர்த்தர் நம்மளையும் பிடித்தார். அவருடைய கரத்தினால நம்மளை பிடித்தார். ஆமே, உலகத்தன்பினை ஓடிக்கொண்டிருந்த நம்மளை கர்த்தர் நம்மளை பிடித்து மீண்டும் அவர் பக்கமா இழுத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப அதே போலதான் கர்த்தர் இப்பொழுது என்ன பண்ண, பல நேரத்தில் நம்ம விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. சில நேரத்தில் நம்ம எதிர்பாராத விதத்தில், சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம், சில விதமான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், விழுந்து போனாலும் கர்த்தர் என்ன பண்றாரா, அவருடைய கரத்தினால மீண்டுமாய் தாங்கி பிடிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணல, எப்படி அன்னைக்கு பேதுருவை ஆண்டவர் நீ மறுதலிச்சு போயிட்டான்னு சொல்லி உன்னை நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் துரத்தி விடாம இருந்தாரோ, மீண்டுமாய் சேர்த்து கொண்டாரோ, அதே போல தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, மீண்டுமாய் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கரத்தை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் தமது கரத்தினாலே உங்களை பிடித்து தாங்குவார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவரது கரத்தினாலே நம்மளை பிடித்து என்ன பண்ணுவாரு, தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல அனுப்புறேன்னு சொன்னாரு. அப்படி நம்ம ஓநாய்க்குள்ள போகும் பொழுது சில ஓநாய் நம்மளை என்ன பண்ணுகிறது, பீறி விடுகிறது. நாமளும் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், விழுந்து விடுகிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். ஆமே. பல நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்னா, ஒரு வாலிப பையன் இருந்தானா. வாலிப பையன் நல்லா தேவனுக்கு பிரியமாக இருந்த ஒரு மனுஷன்தான். ஒரு கதையாக சொல்கிறேன். நல்லா ஊழியம் செய்கிறது அப்படிப்பட்ட மனிதனாக காணப்பட்டானா. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த வாலிப வயதில் தன்னுடைய இச்சையில் விழுந்து போனார். அப்போ விழுந்து போனதுனால இப்போ என்ன பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டார். தேவனை தேடுறதுக்கு அவருக்கு என்ன பண்ணுது, இப்போ அவருக்கு குற்ற மனசாட்சி வந்துருச்சு.
நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால் என்ன பண்ண முடியாது, இனி நான் சர்ச்சுக்கு போக முடியாது. நான் நல்லவனாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நான் சபைக்கு போக முடியும். நான் இப்போ பாவம் செஞ்சுட்டேன், நான் ரொம்ப துணிகரமாக காரியத்தை செஞ்சுட்டேன், அதனால் இனி நான் சபைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இருந்தானா. ஒரு நாள் ஊழியக்காரர் அவனை போய் சந்தித்து அவர்கிட்ட பேசினாராம். எந்த வயதில் மனுஷனுக்கு இச்சை வரும்? எல்லா வயதுலையும் இச்சை வரும். ஆமென். குறிப்பாக வாலிப வயதில் என்ன வரும்? இச்சை வரும். அதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, எல்லா விதத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? சோதிக்கப்பட்டாராம். ஆமென். அதனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் இல்ல. ஆனா சொன்னாராம், உலகத்துல பாவம் இருக்கும், எல்லாம் இருக்கும், நம்ம தலைக்கு மேல பறவை போயிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த பறவை நம்ம மேல கூடு கட்டாதபடி பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு தான் நம்முடைய பொறுப்பு. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல போது பலவிதமான காரியங்கள் நம்மளுக்கு இழுக்கும். ஆனா அதுல விழுந்து போகாதபடி நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிறவர்களை தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறவர் கிடையாது. பல விதத்தில் போராட்டம் வரும், பல நேரத்தில் விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் நம்ம விழுந்து கிடக்கிற இல்லாமல் மீண்டுமா என்ன பண்ணுவோம், தூசியை உதறி தள்ளி விட்டுட்டு மீண்டுமாய் தேவ சமூகத்துக்கு வருகளாக இருக்கணும். அநேகர் ஏன் சபைக்கு வரதில்லை அப்படின்னா, நான் இன்னும் தேவனுக்கு பிரியமா இல்லை, நான் வாழ்றது ஒரு மாதிரி இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு கேட்கறது ஒரு மாதிரி இருக்கிறது, அதனால என்ன பண்ண முடியல, எனக்கு சபைக்கு வர முடியலன்னு சொல்றாங்க. சபைக்குள்ள இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நீதிமான்களா அப்படின்னா உண்மையாக நம்ம மனம் திரும்பிட்டு அப்படின்னு சொன்னோம்னா யாருமே கிடையாது. ஒரு சிலர் இருக்கலாம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிபூரணத்துக்கு நேராக நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பூரணமான மனுஷன் ஒருவனும் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம்? கர்த்தர் என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்திப்பார், என்னைக்காச்சும் ஒரு நாள் கர்த்தர் நம்ம தொடுவார். ஆமென். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்யும் பொழுது அவர் ஜெப ஆலயத்தில் போய் அநேகரை சுகப்படுத்தினாராம். அவங்க ஜெப ஆலயத்தில் இருந்ததுனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல போய் சுகத்தை கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய சபை. தேவனுடைய சபையில இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவாரு, என்றைக்காவது ஒரு நாள் சந்திப்பார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் என்ன பண்ண, நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். ஆமென். கர்த்தர் அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் மீண்டும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணிடக்கூடாது, ஒருபோது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சபையை விட்டு விலகுகிறலாம் இருந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதனால தான் நம்ம வாசிச்சோம் மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருவே என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி நம்ம மீண்டுமா எழுந்து தேவனுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை மீண்டுமா என்ன பண்றாரு, தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். பல நேரத்தில் நம்ம ஏன் நம்மளால ஆண்டவரை நம்மளை தாங்க முடியல அப்படின்னா, நம்ம விழுந்து கிடந்த இடத்திலே கிடக்கிறோம். இனி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நம்ம ரட்சிக்க மாட்டாரு, எனக்கு நன்மை செய்ய மாட்டார்னு சொல்லிட்டு குற்ற மனசாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு இருக்கிறது குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. நமக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சி பாவ உணர்வு தான் இருக்கணும். ஆமென். குற்ற உணர்வு பிசாசு கொண்டு வருகிறது, பாவ உணர்வு தேவன் கொண்டு வருது. பாவ உணர்வு வந்துச்சுன்னா தேவனுடைய சமூகத்துக்கு வருவோம், குற்ற உணர்வு வந்தா யூதாசை போல நாண்டு கொண்டு செத்து போவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன இருக்கணும், பாவ உணர்வு இருக்கணும். தேவ சமூகத்தில் அதை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நான் விழுந்துட்டு, ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் தூக்கி எடுங்க. தாவீது விழுந்து போனார். விழுந்து போன தாவீதை கர்த்தர் என்ன பண்ணல, தள்ளி விடல. சவுலை தள்ளி விட்டது போல நான் உன்னை தள்ளி விடலன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால ஆண்டவர் தள்ளி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாகவும் இல்லை, அவன் மனக்கசந்து அழுகிறான், தன்னுடைய தவறை உணர்கிறான், தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே உங்க ஈசப்பினால் என்னை கழுவி சுத்திக்கிறீங்க, ஆண்டவரே என் அக்கிரமங்கள் நீங்க பாவங்கள் நீங்க கழுவி சுத்திக்கிறீங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய கரத்தினாலே, தேவன் தம்முடைய கரத்தினாலே அவனை தாங்கி நடத்தினார். பிரைஸ் எல்லாம். அதே போல தான் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை பிடித்து அவருடைய கரத்தினாலே பிடித்து நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். அதே போல பார்க்குறோம், பேதுரு என்ன பண்ணாரு, தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சார். படகுல போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, ஒரு பெருங்காட்சி வந்ததுனால ரொம்ப என்ன ஆயிடுச்சு, அந்த படகு மூழ்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அந்த ஜாமத்தில் வந்தாங்க. வரும்பொழுது என்ன பண்ணாங்க,
வந்து தண்ணீர் மேலே நடந்து வருகிறத எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ பேதுரும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, நானும் இயேசுப்பா போல நடக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு என்ன பண்ணார், நடக்க ஆரம்பித்தார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆரம்பித்தார், மூழ்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ மூழ்கி போகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மீண்டுமா கரத்தை பிடித்து என்ன பண்ணார், தூக்கி எடுக்கிறார். அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்படுற? ஆமே, ஹல்லேலூயா. அதே போல தான் நாமளும் பல நேரத்தில் மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். கர்த்தரையே பார்த்து கொண்டிருந்த நம்முடைய கண்கள் இப்போ கர்த்தரை விட்டு விலகி வேறொரு காரியத்தை பார்த்ததுனால, சூழ்நிலையை பார்த்ததுனால, நெருக்கத்தை பார்த்ததுனால விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறதான், தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் குறைவாக போயிடுச்சு, நீ ஆண்டவர் நீ கண்ணை வந்து என் மேலே இல்லாமல் நீ வேற பக்கம் திருப்பிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, அங்கேயும் பேதுருவை விட்டு கொடுக்கல. அதே போல தான் கர்த்தர் நம்மளே என்ன பண்ணல, விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். அவர் கரத்தினாலுமே தூக்கி பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 4ஆம் ஜாமம். ஓகே, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கரத்தை பிடித்து நம்மளை என்ன பண்ணுறது, தாங்குகிற தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. ரெண்டாவது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 15 வசனம் 6. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஆமே. ரெண்டாவது யாரை நொறுக்குமா, உங்களை. யாரை நொறுக்குமா, பகைஞனை நொறுக்குமா. அப்ப கர்த்தர் கரத்தை பிடித்து நம்மளை தாங்குகிறார். ரெண்டாவது கரத்தினால என்ன பண்றாரா, பகைஞர்களை அடித்து நொறுக்கி என்ன பண்றாரா, பாதுகாக்கிற தேவனாய் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ண, செங்கடலை கடந்து வந்த பிறகு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சத்துரு என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை போக கூடாதபடி பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவனை எப்படியாச்சும் என்ன பண்ணணும், இந்த ஜனங்களை அழித்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களை பின்தொடர்ந்தே வருகிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களை தாங்குகிறார். எப்படி தாங்குகிறாரு, பகைஞர்களை அடித்து நொறுக்கி என்ன பண்றாரு, தாங்குகிறார். எழுத்தின் பிரகாரமாக வந்து அவர் என்ன பண்ணல, அடிக்கல. ஆண்டவர் என்ன பண்ண, அவர் செய்கிற காரியெல்லாம் அறியாத வழி, நாம் அறியாத வழியில், ஆமே, நேர் வழியில் அவர் செய்கிற மகத்துவமான வழிகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை உண்டாக்கும்படியாக செங்கடலை 2ஆய் பிளந்தாரு. அது அவங்க கடந்து போகிறதுக்கு அரணாக இருந்துச்சு. ஆனா அதே செங்கடல், அதே பாதை இப்ப என்ன ஆனிச்சுன்னா, யார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பின்தொடர்ந்து வந்தாங்களோ அந்த பகைஞர்களை நொறுக்கும்படியான ஆயுதமா மாறினுச்சு. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன பண்றார், தமது கரத்தினாலே நம்முடைய பகைஞர்களை நொறுக்கி நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமே. ஆண்டவர் அடிச்சா அந்த வழியை நம்மளால தாங்க முடியாது. ஏரோது என்ன பண்ணாரா, அடிச்சானா என்ன பண்ணிட்டான், புழுத்து செத்து போனானா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை எழும்பக்கூடாதபடி அடித்து நொறுக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமோ, எது நம்முடைய விழுகைக்கு இதுவரைக்கும் விழுந்தே கடந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமைத்தனத்திலே கடந்தாங்க. ஆனா இப்ப கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆனாலும் என்ன பண்ணல, அந்த எதிரியானவன் பகைஞன் அவர்களை விடல, பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த பகைஞனை நொறுக்கி போட்டு தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அதே போல தானியேலை குறித்து பார்க்கும்போது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 24ல, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார், அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. ஆமே. தானியேலை கொலை செய்ய முடியும், அழிச்சு போட்டுன்னு சொல்லி நினைச்சவங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, குடும்பமாக என்ன பண்றாரு, நொறுக்கி போட்ட தேவனா இருக்கிறார். அந்த சிங்கம் அந்த கோயிலுக்கு கீழே போறதுக்குள்ளே என்ன பண்ண, சிங்கம் அவங்களை தாவி பிடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் என்ன பண்றாரா, நம்முடைய சத்துருக்களை அடித்து நொறுக்கி நம்மளை தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமே. அதே போல ஏசாயா 41:10 வாசிச்சோம், நீதியின் வலது கரத்தினாலே
என்ன பண்ணுவாராம்? தாங்குகிற தேவனா இருக்கு. மூணாவது என்ன பண்றாரு? அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மளை தாங்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க சவுல் சொல்றாரு, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. 1 சாமுவேல் 18:8 அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி காரியத்தை சொல்லுகிறார். அந்த நாள் முதல் கொண்டு சவுல் என்ன பண்ணாராம்? தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க பார்க்கிறோம், தாவீதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஜனங்க தான் என்ன பண்ணாங்க? அவனை புகழ்ந்து பாடினாங்க. இப்ப ஜனங்கள் புகழ்ந்து பாடினதுனால இப்ப சவுலுக்கு என்ன ஆயிட்டாரு? தாவீது மேல எரிச்சல் அடைகிறாள், கோபப்படுகிறான், மேல காய் மகாரமா இருக்கிறாராம். அவனை வெறுக்க ஆரம்பித்தார். ஆனா நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, எந்த தாவீதை அவன் பகைச்சானோ, எந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு இருந்தானோ, கர்த்தர் என்ன பண்றாரு? காரியத்தை மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே 1 சாமுவேலை வாசிக்கும் பொழுது 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் 17 வசனம் வாசிக்கலாமா? நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்த இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையின் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன பண்றாரு? நீதியின் வலது கரத்தினால தாங்குகிற தேவனா இருக்கிறார். தாவீதை கர்த்தர் அப்படிதான் தாங்கினார். சவுல் அவனுக்கு விரோதமாய் காரியத்தை செய்தாலும் அதே சவுளுடைய வார்த்தையினாலே இப்ப என்ன பண்றாரு? தாவீதை புகழும்படியான காரியத்தை செய்கிறார். ஆமே, யாரு ராஜாவா ஆயிடக்கூடாதுன்னு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறானோ அவன் வாயிலாக என்ன பண்ணுகிறது? தாவீதை வாழ்த்தும்படியான காரியம் வந்து கொண்டிருக்கிறது. நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனால் நீ தீமைக்கு பதிலாக என்ன பண்ற? நன்மை செய்தா என்று சொல்லி அங்க என்ன பண்றாரு? தாவீதை புகழ்கிற காரியத்தை பார்க்கிறோம். நீ ராஜ்யபாரம் பண்ணுவா என்று சொல்லி அங்க சவுல் என்ன பண்றாரு? அங்க சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே போல நம்ம பார்க்கிறோம், மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக கோராகின் புத்திரர்கள் விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. எழும்பி நின்று கர்த்தர், நீங்க என்ன பண்ணீங்க? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறீங்க. பல நேரத்தில் அப்படிதான் சொல்றோம். என்ன பண்றோம்? நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க, ஓவரா திட்டுறீங்க, ஏதோ பண்றீங்க, ஓவரா பண்றீங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? கோராகின் புத்திரர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எல்லாரும் என்ன பண்ண? ரவுண்டு கட்டிட்டாங்க மோசே ஆரோனையும். பிரைஸ் தி லார்ட். ஆனா மோசே ஆரோன் என்ன பண்ணாங்க? எங்க தான் போய் விழுவாங்க? ஆண்டவர் சமூகத்தை தான் போய் விழுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நீதி உள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறாரு. தம்முடைய பிள்ளைகளை நீதியின் வலது கரத்தினால தாங்குகிற தேவனா இருக்கிறாரு. அப்ப பார்க்கிறாரு, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களை எல்லாம் என்ன பண்ண? தூப கலசத்தை எடுத்து என்ன பண்ணுங்க? நீங்க ஆசீர்வாத கூடாது வாங்கன்னு சொல்லும் பொழுது ஹல்லேலூயா எல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க? பிரைஸ் தி லார்ட். பார்க்கிறோம், அந்த கோராகின் புத்திரருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பூமி பிளந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? உள்ள போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் என்ன பண்றார்? நீதியை சரி கட்டுகிற தேவனா இருக்கிறார், நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பகைஞர்களை, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் யாருக்குமே இல்லாத மரணத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த கோராகின் புத்திரர்களுக்கு. அங்கேயும் பார்க்கிறோம், குடும்பமா என்ன பண்றாங்க? எல்லாம் உள்ள போறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்ன பண்றாரா? தம்முடைய பிள்ளைகளை நீதிமான அவருடைய கரத்தினாலே தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி தாங்குறாரு? கரத்தை பிடித்து தாங்குகிறார். இரண்டாவது சத்துருவை அடித்து தாங்குகிறார். மூணாவது நீதி செய்து தம்முடைய ஜனங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அப்படிப்பட்ட நீதிமான் விழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், அவன் விழுந்து போனாலும் கர்த்தர் அவனை என்ன பண்றாரு? அவன் தள்ளி விடாம அவனை தாங்கி பிடிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவர் நம்மளை எந்த சூழ்நிலையை நம்ம விழுந்து போனவர்களாய் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாருங்க, அவர் தாங்கி பிடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு காரியமாக சொல்லி முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் நீதிமானை தாங்குகிறார். நீதிமானை தாங்குகிறதுனால அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதம் 37 சங்கீதத்துல சுருக்கமாக 25 வசனம் வாசிக்கலாமா? முதிர் வயதில் நானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். முதலாவது கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை என்ன பண்றதுல கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நீதிமானாய் மாற்றின மனுஷனை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு. அவன் சந்ததி என்ன பண்ணுமா, அப்பத்துக்கு இறந்து திரிகிறது கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் நிச்சயமா என்ன பண்றாரு, நம்மளை தாங்குகிறார். அவர் தாங்குகிறபடினாலே நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை கைவிடாதனால கர்த்தர் நம்மளை போஷித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. நீதிமொழிகள் 10 வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்குடைய பொருளையோ என்ன பண்ணுவாராம், அகற்றிடுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. பசியினால் என்ன பண்ண மாட்டாரு, ஒருபோது நம்மளை வருந்த விட மாட்டார். நம்முடைய பிள்ளைங்க, நீதிமான பிள்ளைங்க அப்பத்துக்கு இறந்து திரிகிறது கிடையாது. கர்த்தர் அவர் என்ன பண்ணுவார், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வனாந்தரத்துல வானத்தின் மன்னாவினாலே போஷித்தாரோ அதே போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் என்ன பண்றாரா, போஷிக்கிற தேவனாக இருக்கார். நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். 27 வசனத்துல, தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமே. நீதிமான கர்த்தர் என்ன பண்ணுவார், நிலைத்திருக்கும்படியாக செய்வார். ஆமே. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ண போறது கிடையாது, தள்ளுண்டு போறது கிடையாது. அதே போல 29 வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். ஆமே. ஹல்லேலூயா. என்றைக்கு என்ன பண்ணுவாங்க, எதை சுதந்திரித்துக் கொண்டோமோ அதிலே அவர்கள் வாசமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. யாருங்க, நீதிமான்கள். ஆமென். பல நேரத்தில் நம்மளால என்ன பண்ண முடியல, வாசம் பண்ண, நம்ம சுதந்திரித்த காரியத்தில் நம்மளால என்ன பண்ண முடியல, வாசம் பண்ண முடியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், சுதந்திரித்ததுல அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வாசமா இருப்பார்கள், அதில் அவங்க தங்கி இருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். அவனை யாரும் என்ன பண்ண முடியாது, தள்ளிவிட முடியாது. ஹல்லேலூயா. பல நேரத்தில் பார்க்குறோம், பிரைஸ் தி லார்ட், எப்படியோ ஒரு காரியத்தை வாங்கி நம்ம சேர்த்து வைத்தவங்களாக காணப்பட்டாலும் உலகத்தில் பார்க்கும் பொழுது அவனை அடித்து துரத்து விட்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற காரியத்தை பார்க்குறோம். பல கொள்ளைகள் அதுக்காக தான் நடக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதிமான்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அந்த சுதந்திரித்துக் கொண்டதுல அவன் நிலைத்திருப்பான். அவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனை என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ். கடைசியாக 31 வசனம் வாசிக்கலாமா? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீதிமான் தன்னுடைய வழியில பிசகாம அவன் எப்பொழுதும் அதில் பயணிக்கிறவனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன பண்றான், விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். யாரை தாங்குகிறார், நீதிமானை தாங்குகிறார். நீதிமான யாரு, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்களா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி உண்மையாய் வாழ்கிறவர்கள் நீதிமான்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நீதிமான்களை கர்த்தர் என்ன பண்றாரா, தாங்குகிற தேவனாய் இருக்கிறாரு. எப்படி தாங்குகிறாரு, தமது கரத்தினாலே தாங்குகிறார். அந்த கரத்தில் என்ன பண்றாரா, அவர் கரத்தினாலே நம்மளை பிடித்து நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையில போனவர்களாய் காணப்பட்டாலும், தண்ணீரிலே மூழ்கிற காணப்பட்டாலும், அதிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய கரத்தை பிடித்து நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல என்ன பண்றாரு, நம்முடைய பகைஞர்களை அடித்து நொறுக்கி நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க ஒன்றுமில்லாமல் இல் பொருளாக மாறுவார்களாம். நம்முடைய பகைஞர்கள் என்ன பண்ணுவார்களாம், இல் பொருளாய் ஒண்ணுமே இருக்காது, முற்றிலுமாக கர்த்தர் அழித்து போடுவார். ஆமென். நீதியின் வலது கரத்தினாலே நம்மளை தாங்குவார். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம என்ன பண்ணணுமா, ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணுவோம், நம்ம நீதிமானாய் நம்முடைய காரியங்களை நடப்பிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். நீதிமானாய் எப்ப மாற்றப்படுகிறோம், தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்துக்கு வந்து மனம் மாறுகிறது தான். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதனால என்ன பண்ணுமா, நம்ம உணர்வுள்ளவர்களா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
நம்ம தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறவர்களா இருக்கணும். மற்றவர்களை என்ன பண்ணிடக்கூடாது, குற்றப்படுத்துறவர்களா இருந்துடக்கூடாது. மற்றவர்களுடைய பாவங்களை நம்ம என்ன பண்ணது, அவங்களுடைய காரியங்களை சொல்லி நம்ம பரப்புகளா இராதபடி, பிரைஸ்லா, யோசேப்பை போல நீதிமானா இருப்போமானால் கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை தாங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ். கர்த்தர் நல்லவர். எழும்பி நிற்போம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நம்ம முதலாவது எந்த சூழ்நிலையில் இருக்கிறோன்னு கொஞ்சம் நிதானித்து பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நம்ம விழுந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தள்ளாம இதுவரைக்கும் அவருடைய சமூகத்தில் வைத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம தள்ளி விடலை, அவருடைய காரியத்தை விட்டு நம்மளை தள்ளி விடலை, அதில் நிலைத்திருக்கும்படியாக செய்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம். அதான் ஆண்டவர் சொன்னார், நீதிமான் கர்த்தர் அவனை என்ன பண்ற, தள்ளி விடுகிற தேவன் அல்ல, அவனை தமது கையின் ஆளை தாங்குகிறார், அவர் கரத்தினாலே நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை இன்னும் ஆண்டவரே உமக்கேற்ற ஆண்டவரே பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க. யோசேப்பை போல ஆண்டவரே எங்களை நீதிமான்களாய் மாற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓ, அவமானப்படுத்த மனதில்லாம ஆண்டவரே, அவளை குற்றப்படுத்த மனதில்லாம, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே அவன் ரகசியமாய் ஆண்டவரை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். மீண்டுமாய் சேர்த்துக்கொண்டு சொல்லும் பொழுது அவர் சேர்த்துக்கொண்ட நீதிமானாய் காணப்பட்டார். அப்படியாக எங்களையும் கர்த்தர் நீதிமானாய் மாற்றுங்க அப்பா, எங்களையும் கர்த்தர் நீதிமானாய் மாற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. 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 பல நேரத்தில் நம்ம செய்த தவறு நிமித்தமாக நம்மளை இதுவரைக்கும் ஒதுக்கி வைத்தவர்கள் அநேகர் உண்டு. நாமளே என்ன பண்ணியிருக்கிறோம், பலரை ஒதுக்கி வைத்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நம்ம என்ன பண்ணுமா, ஏற்றுக்கொள்வர்களாக இருக்கணும். பிரைஸ். உண்மையான மன திரும்புதலோடு கூட வருவார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுமா, ஏற்றுக்கொள்கிற நபர்களாக இருக்கணும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அந்த புறாவை போல மீண்டுமா எங்கே தான் புறா வந்துச்சு, இந்த பூமியில் இளைப்பாறுதல் இல்லை, இந்த பூமியில் எங்கே பார்த்தாலும் அசுத்தம் இருக்கிறது, இந்த பூமியில் எங்கே பார்த்தாலும் துர்நாற்றம் இருக்கிறது, இந்த இடத்துல நிற்க முடியாது, எனக்கு இளைப்பாறுதல் சமாதானம் கிடைக்காது என்று சொல்லி அந்த புறா மீண்டுமா எங்கே தான் வந்துச்சு, பேழைக்கு நேரம் தான் வந்துச்சு, நோவா கிட்ட தான் வந்துச்சு. அதனால தான் அது மீண்டுமா என்ன பண்ணார், பிடித்து உள்ள விட்டாரு. காக்கா என்ன பண்ணுச்சு, போனது திரும்ப வரல. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிற, புறாவை போல பிரைஸ்ல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மீண்டுமாய் தேவ சமூகத்துக்கு வருவோமானால், மீண்டுமாய் அவருடைய பேழைக்குள்ளே வருவோமானால் கர்த்தர் நம்மளை தாங்கி பிடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் பிடித்து மீண்டுமாய் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த வேணாம். இனி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த வேணாம். ஆண்டவர்கிட்ட நல்லா விட்டு கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே தகப்பனே, நான் விழுந்து கிடக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை இன்னும் தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா. நான் எந்த ஸ்தானத்தை விட்டு இழந்து போனனோ, எந்த மேன்மை விட்டு இழந்து போனனோ, எந்த ஆசீர்வாதத்தை விட்டு இழந்து போனனோ, எந்த ஊழியத்தை விட்டு ஆண்டவர் விழுந்து போனனோ, மீண்டுமாய் அதற்கு நேராக என்னை நடத்துங்கப்பா. மீண்டும் அதற்கு நேராக என்னை நடத்துங்க. அந்த ஸ்தானத்தில் என்னை எடுத்து வைங்கப்பா. நான் எந்த வேலை விட்டு இழந்து நிற்கிறேனோ அந்த ஸ்தானத்தில் என்னை மீண்டுமாய் கொண்டு போய் வைங்க ராஜா. ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே, அப்பா உங்க கரம் என்னை தாங்கட்டும் ஆண்டவரே, உங்க கரம் என்னை தாங்கட்டும், உங்க கரம் என்னை பிடித்து நடத்தட்டும் ஆண்டவரே. நீங்க என்னை வலது கரத்தை பிடித்து நடத்துங்க, நீங்க பிடித்து நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க ஆண்டவரே, என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க ஆண்டவரே. என் சத்துருக்களை, பகைஞர்களை நொறுக்கி போடுகிறவரே ஆண்டவரே, தகப்பனை நொறுக்கி போடுவீராக. இனி அவர்கள் எழும்பாதபடி இல்பொருளாய் மாறத்தக்கதாக கர்த்தர் எனக்காக நீங்க காரியத்தை நடப்பிப்பீராகப்பா. உங்க வலது கரத்தினாலே என்னை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. உங்க நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்கிக் கொள்ளுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். உங்க ஆசீர்வாதம் எங்கள் மேல இருக்கட்டும், எங்க குடும்பத்தின் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீதிமானுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனை கைவிடாமல் கர்த்தர் நீங்க நடத்துங்க ராஜா.
ஹalleluya, ஹalleluya. நீங்க கிருபையாய் நடத்துங்க. எங்கள் ஆண்டவரே அப்பா, கால்கள் பிசகாதபடி, எங்கள் வழிகள் பிசகாதபடி கர்த்தரை காத்து வழி நடத்தும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு அதிலே நாங்கள் என்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பூமியில் கர்த்தர்களுக்கு ஆயுசு நாட்களை நியமித்திருக்கிற நாளளவும் ஆண்டவரே, இந்த பூமியினுடைய ஆசீர்வாத கர்த்தர்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுவே எங்கள் சத்துருக்கள் பறித்து கொள்ளாதபடி, எங்கள் எதிராளிகள் பறித்து கொள்ளாதபடி கர்த்தர் காத்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.